அதாவது இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இந்தியா மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. மகாராஷ்டிராவில் மெலேகோன் டாங்கராலே அப்படின்ற ஊரில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு 24 வயசு கொடுறேன் அந்த குழந்தைய கற்பழித்து கொண்டிருக்கான். அதாவது இன்னையிலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நவம்பர் 16ஆம் தேதி ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த குழந்தை அவங்க வீட்டு வெளியில் விளையாடிட்டு இருந்திருக்கு மற்ற பசங்களோட. அவளோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க, அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃபர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி, அவளுக்கு ஒரு சின்ன தங்கச்சி பாப்பாவும் இருந்திருக்கா. இதுதான் அந்த குழந்தையோட குடும்பம். அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த குழந்தை வெளியில் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா உள்ளே சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அன்னைக்குன்னு வேலைக்கு ஃபோட்டோகிராஃபர் அந்த வேலைக்காக போயிருக்காரு. அவங்க தாத்தா பாட்டி யாதன்யாவோட தங்கச்சி இருக்கால அவளை வச்சுட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா சமைச்சிலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறப்போ யாதன்யா 6 மணிக்கு மேலேயே இன்னும் வீட்டுக்கு வரலையே, குழந்தை எங்கன்னு தேடிட்டு வரும்போது குழந்தைய காணோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா அக்கம் பக்கத்தில் விசாரிச்சிருக்கும் போது பக்கத்தில் கூட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க யாரோ அவளை சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க, இந்த சைடு தான் அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்ச உடனே யாதன்யாவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தைய காணும்னு சொன்னோன்னா அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து அவங்க அங்கே அக்கம் பக்கம்லாம் தேடி இருக்காங்க. தேடியும் அங்கே யாதன்யா கிடைக்கல. அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவளுக்கு வயசு 3, அவளை காணோம், வெளியில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட போலீஸ் உடனே அங்கே வந்து அந்த ஏரியாவில் அந்த சுற்றி மெகல்கம் அந்த பகுதியில் அந்த ஊரை சுற்றி ஃபுல்லாக தேடி இருக்காங்க. தேடினா ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஒரு செல்ஃபோன் டவரு கீழே ஒரு குழந்தையோட சடலம் கிடச்சிருக்கு. அதாவது எப்படி கிடச்சிருக்குன்னா, அந்த குழந்தையோட மூஞ்சி கொடூரமான முறையில் நசுக்கப்பட்டு வெறும் கல் தூக்கி அந்த குழந்தை மூஞ்சியில் போட்டு அந்த குழந்தைய கற்பழித்து ஒருத்தர் கொண்டிருக்கான். அந்த குழந்தைய அப்படி பண்ணவன் பேர் வந்து விஜய் காத்தூர். அவனோட வயசு 24. அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் அவனை விசாரித்ததில் என்ன தெரிய வருதுன்னா, அவனும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். அவன் அந்த கிராமத்தை சேர்ந்த கட்டட வேலைக்கு போகிற ஒரு நபர். அவன் ஏன் அந்த குழந்தைய அப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிற காரணம், அவனுக்கும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் முன்விரோதம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுக்கு பழி வாங்குற காரணமாக அந்த குழந்தைய நான் அப்படி பண்ணேன். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கும்போது நான் குடிச்சிருந்தேன், அதனால் அந்த குழந்தைய கற்பழித்து நான் கொடூரமாக கொன்னேன்னு ஒருத்தன் வாக்குமூலம் கொடுக்குறான். இதை நம்ம எப்படி பார்க்குறது? இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை நிகழ்த்த எப்படி அவனால் முடியுது? இதுக்கு இந்த இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது?